சில நேரம் கிறிஸ்தவர்களே சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் அவங்க வேலையை நல்லா செய்யல. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தேவன் வந்து வேலை செய்யறாரு. அதை நம்ம பொதுவாக அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் அவர் வேலை செய்யறார். ஒவ்வொரு நாளும் இந்த வேலை செய்யறாரு. அவர் 6 நாள் வேலை செய்யறாரு. அந்த ஒவ்வொரு நாளுக்கு அப்புறமும் இது நல்லது என்று கண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 தடவை இது நல்லது என்று கண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல. அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு பிடிச்சிட்டு மனுஷனை கடைசியா உண்டாக்கிட்ட பிறகு இது மிகவும் நல்லது என்று அவர் கண்டார். அதாவது கண்டு கண்டு ரசிக்கிறார். அவர் செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பின்னால் நின்று சூப்பர் அப்படின்ற. தேவன் நல்லதுன்னு சொன்னார்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சூப்பர். ஏன்னா அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் எப்பவுமே தேவன். நம்ம சும்மா சும்மா சூப்பர்ன்னு இருப்போம். சூப்பராகவே இருக்காது. அதானா சூப்பருங்க. ஆனா தேவன் வந்து நல்லது அப்படின்னா சூப்பரோ சூப்பர்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் செஞ்சு முடிச்சுட்டு நல்லது 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 அப்படின்ட்டு கடைசியா 7வது நாள் 6வது நாள் மனுஷனை உண்டாக்கிட்ட பிறகு இது மிகவும் நல்லது அப்படியே ரசிக்கிறாரு. அவருக்கு அது அவ்வளவு சந்தோஷத்தை தருது. நாம் அவருடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், நாம் அப்படி சந்தோஷப்படணும்ல? ஒவ்வொரு நாளும் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நல்லா செஞ்சேன், நல்லா வந்திருக்கு அப்படி நம்ம பார்த்து ரசிக்கணும்னு தேவன் விரும்புகிறாருங்க. அந்த சந்தோஷத்தை நமக்காக வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா வேண்டாம் வெறுப்பா வேலைக்கு போயிட்டாங்க. சீப் போன்ற மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு இதான்னு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒளிஞ்சதுப்பா இப்போ நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டதுனால எவ்வளவு சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, எவ்வளவு திருப்தி இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு சம்பாத்தியத்தை இழந்துட்டாங்க, எவ்வளவு உயர்வு இழந்துட்டாங்க வாழ்க்கையில. சில நேரம் ஏழ்மை, சில நேரம் எல்லா நேரமும் சொல்லல நான், சில நேரம் ஏழ்மைத்தனத்துக்கு காரணம் வேலையை ஒழுங்காய் செய்யாது. எவ்வளோ அந்தஸ்தை இழந்துட்டாங்க. நீதிமொழிகள் 22:29 சொல்லுது, வேலையை ஜாக்கிரதையுடன் செய்கிறவன், திறமையோட செய்கிறவன் வந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எவ்வளவு பலன்கள் தேவன் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம நல்ல வேலை செய்யும்படி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது செய்யாத வரைக்கும் அது வராது நமக்கு. கடைசி காரணம், வேலை குறித்து நாம் மேன்மையா ஏன் எண்ணணும்னா இது தேவனை மகிமைப்படுத்துது. இது தேவனை மகிமைப்படுத்துகிறது. வேலையை நம்ம நல்லா செய்யறப்போ யார் மகிமைப்படுகிறார்? தேவன் மகிமைப்படுகிறார்.